முழப்படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கொஞ்ச நேரம் எல்லாரும் வாங்கி திறந்து எங்களை நாங்கள் தாழ்த்துகிற ராஜா. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. உங்களுடைய தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் இதுவரை எங்களை தாங்கினதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய்த்திருந்து ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, எங்களுக்கு போதுமானவராயிருந்தவரே, வாக்கு மாறாத தெய்வமாயிருந்தவரே, அகிலத்தை படைத்த தெய்வமே தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம் சொல்லி துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து இந்த நாளின் ஆராதனையில் ஒரு தடையும் ஏற்படாது படிக்கு நாமத்தில் தானே கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்க போகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நம்ம இமைக்கென்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினீர் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்திலாக மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்திலாக மகிழ்வேன். சேர்ந்து ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஏகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. சேர்ந்து பாடுவோமா? நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா,
ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா யெகோவா சித்தேயும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் கர்த்தரே தாங்குவீர் என் பாதையிலே நோக்கமாயுளி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் கர்த்தரே தாங்குகின்றீர் என் பாதையிலே நோக்கமாயுளி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் சென்று ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா சிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர் என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர் என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர் என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர் ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது மேலானது உன் பேரன்பு உயிரிலும் மேலானது
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கரலை தட்டி அவர் ஒருவரே நம்மளுக்கு துணையாய் இந்த மாதம் கடைசி நாள் வரைக்கும் நடத்தினாரே. நீதானே என் துணையானி உன் நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானி உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கர தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரையும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கதான அருமையான சிஸ்டர் பிலோமேரி சிஸ்டர் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 119 சங்கீதம் 81 வசனத்திலிருந்து 96 வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். புகையுள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களை மறவேன். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விலகவில்லை. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது.
உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகளை இந்த நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தாமும் உம்மை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். பட்டவர்களாய் 89ஆம் வசனத்தையும் 90ஆம் வசனத்தையும் 92ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தாவே, உமது வசனம் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உமது வேதம் கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த மாதம் முழுவதுமாய் அவரை ருசித்து இருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மனுஷன் மாறுவான். ஆமென், ஹல்லேலூயா. உற்றார் உறவினர்கள் மாறுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் சத்தம் கம்மியாலாம் பேசவே கூடாது. இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வார்த்தை வாசிங்க. மெய்யாகவே 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 இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இருக்கிறதான தேவஜனமே உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வருகிற மாதத்துல நம்மளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இருக்க போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதமே ஒரு சில பேருடைய துக்கங்கள் மாறி இருக்கிறதுன்னு. ஆமென். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நடைபெறுது, ஒரு சில காரியங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், ஒரு சில காரியங்கள் முடிவுக்கு வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்? முதல் வாரத்தில் பேசினேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மூன்றாவது வாரத்தில் என்ன பேசினேன்? யாருக்கு துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் சொன்னேன்? ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மூன்றாவது வாரத்தில் இந்த கடைசி நாட்களிலே நிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இதை சொல்லிட்டு நாளைக்கு நான் போகும்போது எதை நான் வைத்துட்டு நான் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக போவேன்? என்ன வார்த்தை? ஆனாலும் நீங்க 1ஆம் தேதி எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து 3 காரியங்களை பேசும் தலைப்பு கொடுத்துட்டு எப்படி நான் பேசுவேன்? ஹல்லேலூயா. நாளுக்குண்டான வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஆதி யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாருன்னு பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹலோ, நிறுத்துங்கம்மா. உலகத்துல நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க போட்டிருக்கா? சத்தமா சொல்லுங்க. உலகத்துல என்ன இருக்கும்? என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க எல்லாருமே. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பண கஷ்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதி பலவீனங்கள் உண்டு, குடும்பத்தில் சண்டைகள் உண்டு, குடும்பத்தில் பொறாமைகள் உண்டு,
குடும்பத்தில் கோல் சொல்லுகிற காரியங்கள் உண்டு. குடும்பத்தில் பின்னாடி பேசுகிற வார்த்தைகள் உண்டு. இந்த உபத்திரவங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் உலகத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் உலகத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்களேன். கரங்களை தூக்காதவங்களாம் ஏலியனாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? கஷ்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, வியாதி உண்டு, வியாகுலம் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாவித கடன் பிரச்சனைகளும் உண்டு. ஆனாலும் என்னவா? அங்க உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் அந்த ஆனாலும் அப்படின்ற இடத்துல தான் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர் சொன்ன பிரகாரமாய் தைரியமா இருக்கணும். ஆமே. மாச கடைசி வந்துச்சு பாஸ்டர். என்ன பாஸ்டர் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன், ஆனா எதுவுமே நல்ல மாதிரி நடக்கலையே, எல்லாமே கரெக்டா போகும்னு நினைச்சா அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல அதிகமாய் ஜெபம் பண்ணுகிற நாம் ஒரு பிரச்சனை கண்ட உடனே சோர்வடைந்து மன சோர்வோடு காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் தேவன் உங்களை வைத்து செய்ய வேண்டிய காரியம் பெரிதாய் இருந்தாலும் உங்களுடைய மன சோர்வு, தேவன் மேலே வைத்திருக்கிற திட நம்பிக்கை சோர்வடையும் போது நீங்கள் ஜெயிக்க முடியாதபடிக்கு காரியங்கள் தடைப்பட்டு போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க அதை தான் சொல்றேன். ஆனாலும் இந்த மாதத்தின் கடைசியில காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இந்த மாதத்தின் கடைசியில நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வருகிற மாதத்துல நாம இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிரதர் சொன்ன பிரகாரமாய் உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எதை பார்த்தாலும் என் தேவன் நடத்துவார், என் தேவன் எனக்கு வாய்க்க பண்ணுவார், என் தேவன் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார், என் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அந்த உறுதி தேவன் மேல எப்பொழுதுமே இருக்கணும். ஆமென். ஏன் அவர் மேல உறுதியா இருக்கணும்? ஏன் அவர் மேல திடன் கொள்ளணும்? ஏன் அவரை பற்றி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 119 சங்கீதம் வாசித்த சங்கீதத்துல 90 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90 119 119 சங்கீதம் 90 வசனம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர். இந்த பூமியை உறுதிப்படுத்தினவர் யாரு? என் தேவன் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததா இந்த பூமி? சொல்லுங்க. ஆதியாகமத்துல பூமி ஒழுங்கின்மையா இருந்ததா? ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த 8ஆம் மாதம் வரைக்கும் வந்திருக்கதான தேவ ஜனமே, ஒரு சில காரியங்களை நாம எப்படி இருக்கிறோம்? ஒழுங்கின்மையா இருக்கிறோம். ஆமென். நேரத்துக்கு கரெக்டா வரதில்ல, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கிறது இல்ல, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறது இல்ல, தேவனை ஆராதனை செலுத்த வேண்டிய நேரத்தில் ஆராதனை செலுத்துகிறது இல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கிறது இல்ல. தேவனுக்கு உண்டான காரியங்களை எதுவுமே நம்ம செய்யாததுனால தான் நம்மளுக்கு உண்டான காரியங்களிலே ஒரு சோர்வு காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியை உறுதிப்படுத்தி அதை இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புயல் வருதா, காத்தடிக்குதா, மழை பெய்யுதா, பூமி ஏதாச்சும் ஆகுதா பிரதர்? ஆனா சயின்டிபிக்கலா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிளானட் உருவாகி இருக்கு, எத்தனையோ பிளானட் அழிஞ்சிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இவ்வளவு அதிசயமான தேவனை நீங்க என்ன பண்ணணும்? கடைசி வரை நானும் உயிரோடு தான் இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் யாருக்கிட்டையும் அசிங்கமாக பேர் எடுக்கக்கூடாது, நான் நல்லா வாழணும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, வியாகுலம் இருக்கக்கூடாது, வியாதி படுக்கை இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சமாதானம் கெடுத்தல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யார் மேலே தான் உறுதியாக இருக்கணும்? பூமியை உறுதிப்படுத்தினவர் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் மேலே உறுதியாக. எதில் உறுதியாக இருக்கணும்? ஒரு 3 காரியத்தை சொல்லி
உறுதியா இருக்க என்ன பண்ணணும்? ஒரு 5 காரியத்தை சொல்லி, யார் இப்படி 2 காரியத்திற்கு பிரகாரமாக இருந்தாங்க சொல்லி, 3 பலனை சொல்லி இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கடகடன்னு முடிச்சிருவேன். என்னுடைய டைம்குள்ள ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் முடிக்கிறேன். 11:30 தான் முடிக்கணும். தலைப்பு எழுதிக்கோங்களேன். திடன் கொண்டால் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இல்லைன்னா உறுதியாய் இருந்தால். 2த்துல ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. திடன் கொண்டால் இல்லைன்னா உறுதியாய் இருந்தால். எதுல உறுதியாய் இருக்கணும், எதுல திடன் கொள்ளணும்? எடுத்து வாசிங்க. முதல் காரியம் டோட்டலா அதுல 3 காரியம் தான். 3வது காரியத்தை மாத்திரம் 2 காரியம் இருக்கும். அது டீட்டெயிலாக நான் பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. முதல்ல எதுல உறுதியாய், எதுல திடனாய் இருக்கணும்? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. போதுமா? முதலாவது எதுல நம்ம உறுதியாய் திடனாய் இருக்கணும்? விசுவாசம் என்பது டெஃபினிஷன். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் விசுவாசம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. நம்பப்படுகிற உறுதியும். அப்போ விசுவாசம் என்பது நாளைக்கு என் தேவன் செய்வார். ஆமென். இதுதான் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறதுல நம்பிக்கை வேற. ஆமென். நம்ம கிட்ட இப்போ 10,000 ரூபாய் இல்ல, ஆனா நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன். இதுதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 முதலாவது காரியம் எப்படி உறுதியாய், எப்படி திடனோடு தேவன் கூட இருக்கணும்னா விசுவாசிக்கணும் அவரை. ஹல்லேலூயா. இன்னும் டீட்டெயிலாக விசுவாசத்தை குறித்து பார்க்கணும்னா முதல் வாரத்துடைய காரியத்தை எடுத்து போய் பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு உண்டான தலைப்பு அதுதான். 2வது காரியம் என்ன காரியம்னா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. எதுல உறுதியாக இருக்கணும் சொல்லி கடந்து போகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். போதுமா? இங்க கவனிங்க. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம், ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேல உள்ள ஒரு பற்று, ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேல உள்ள ஒரு நம்பிக்கை எப்போ வரை இருக்கணும்? முடிவு பரியந்தம். நடந்தாலும் நடக்கலனாலும், வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், இதுதாங்க நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 விசுவாசம் வேற, இல்லாதத நம்புறது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கை அப்படின்றது என் தேவன் கொடுப்பார், ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மட்டும் நடத்தின தேவன். இதுதாங்க நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. 8 மாதங்களை கடக்க வைத்த தேவன், 31 நாட்களை கடக்க வைத்த தேவன் வருகிற மாதத்தில் நடத்துவார். இதுதான் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 அப்போ முதலாவது எதன் மேல உறுதியா இருக்கணும், எதன் மேல நம்ம திடன் கொள்ளணும்னா முதலாவது காரியம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். 2வது காரியம் நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். 3வது காரியத்தை மாத்திரம் 2 காரியம் சொல்லியிருப்பாரு. அந்த 2 காரியத்தை சொல்லி அந்த 2 காரியத்தின் பிரகாரமா 2 பேர் என்ன செய்தாங்க சொல்லி, அந்த என்ன பண்ணணும் நான் சொல்லி, அதனால என்ன பலன் சொல்லி முடிக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? 3வது காரியத்தை எடுத்து வாசி. 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஆதலால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் 2 காரியம் சொல்லி இருக்கிறார். எதுல உறுதியா இருக்கணும்? 3வது காரியத்தை சொல்றேன். உங்கள் அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இங்க அழைக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நான் தேவனால் தான் அழைக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருமே கைகளை உயர்த்தணும். அவர் அழைக்கலன்னா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3வது காரியம் எதன் மேல உறுதி இருக்கணும்னா அழைப்பிலையும் உறுதி இருக்கணும், தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி இருக்கணுமா? ஹல்லேலூயா. முதலாவது அப்ப எங்க சுத்தமாகணும்? எங்க அழைக்கப்பட்டதுக்கு பாத்திரவானே நடந்து கொள்ளணும்? வீட்டில் தான். ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அழைப்புக்கு பாத்திரவான்களா எப்படி இருக்கணும்னா
ஜனத்திற்காகவும் பட்டணத்திற்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு 1 நாளாகமம் 28:10 வாசிங்க. இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரா? எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை? ஆலயம் கட்டுவதற்குன்னு சொன்னா வெறும் கட்டுமான பணி மாத்திரம் அல்ல, ஜனங்கள் நிமித்தமாய் கட்டுவதற்கு, ஆத்துமாக்கள் நிமித்தமாய் கட்டுவதற்கு, உங்களுடைய நல் யோசனையினாலே கட்டப்படுவதற்கு, உங்களுடைய ஆலோசனையாலே மற்றவர்கள் கட்டப்படுவதற்கு உங்களை என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தான், நாமளே பவர் இல்லாம மற்றவங்களை போய் பவரா இருக்கிறவங்க நம்ம லோ வோல்டேஜ் ஆகிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிச்சதெல்லாம் ஓகே தான், எதுக்கோ ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்துடலாம் சொல்லாதீங்க. ஆமென். இதுதாங்க சபை கட்டப்படுகிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன்படி யார் நடந்தாங்க? 2 பேர் அழைக்கிறதுல உறுதியா இருந்தாங்க, அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதுல உறுதியா இருந்தா அதுலயே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. 2 பேரை சொல்லி தெரிந்த காரியம் தான் சொல்லி கடகடன் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. முதல்ல அழைக்கப்பட்டதுல உறுதியா இருந்தவர் யாருன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும். 46லிருந்து 49 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறதை கேட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என்ன பண்றான்? அழைக்கிறான் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடக்குது அந்த இடத்துல? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இன்னைக்கும் அதேதான். இங்க பாருங்க, கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் இது வேணாம், இது நஷ்டத்துல முடியும், இது பிரச்சனையா இருக்கும், இது போராட்டமா இருக்கும், வேணாம் இந்த காரியத்தை செய்யாத. ஆமென். நிறைய பேர் நம்மளுக்கு சோர்வை கொண்டு வருவார்கள். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மேல விசுவாசிக்கிறவனாய், அவர் மேல நம்பிக்கை வைத்தவனாய் இருக்கிறபடினாலே மற்றவர்கள் அதட்டுவதை அவன் காதுல கூட கேட்காதபடிக்கு வாசிங்க. இயேசுவே தாவீதின் முன்னிலைவை காட்டிலும் அதிகமாய் அவரை கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்ட உடனே இயேசு நிற்கிறாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. எடுத்த உடனே எல்லாத்திலும் பாஸ் ஆயிட முடியாது, எடுத்த உடனே எல்லாவற்றையும் சாதிச்சிட முடியாது, எடுத்த உடனே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்ம போராடணும். மற்றவர்கள் சோர்வை கொண்டு வந்தாலும் ஜெபத்துல உறுதியா இருந்து, அழைக்கிறதுல உறுதியா இருந்து தேவனை நோக்கி அழைக்கும் போது தேவன் நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க. அவரை அழைக்கும் போது, உறுதியாய் அவரை அழைக்கும் போது அவர் நிற்பார். ஹல்லேலூயா. வாசிங்க. நின்று யார்? கடைசி வாசனத்தை 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். என்ன சொல்றாருமா? அவன் அழைப்புக்கு இங்க பாத்திரவானாய் மாறி அவனை அழைத்து வர சொல்லுகிறார். எவன் அவனை சும்மா இருக்க சொன்னானோ, எவன் அவனை வாயை மூடிட்டு இருக்க சொன்னாரோ அவனே போய் என்ன பண்றான்? சொல்லுங்க, வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அவர்களே அவனை அழைத்து என்ன சொல்றாங்க? திடன்கொள், எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. அழைக்கிறதுல உறுதியா இருந்தனால எவன் தடை பண்ணானோ, எவன் அவனை அசட்டை எண்ணி அமைதியா இருக்க சொன்னானோ அவனை கொண்டே திரும்பவும் அழைக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்திமேயு குருடன் அழைக்கிறதுல உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதில் யார் உறுதியா இருக்கிறாங்க? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். ஆனாலும் அவனுடைய வில் 49:24 வில்லுன்னா என்னதுமா சொல்லுங்களேன். உறுதியா இருந்தது. யாருமா இவரு? யோசேப்பு. டைம் வரும்போது வில்லா மாறணும் அவன். ஆமென். டைம் வரும்போது இங்க கவனிங்க, அவனுக்கு அதுக்கு முன்பதாகவும் அந்த அரசாட்சி செய்கிறதுக்கு உண்டான காரியங்கள் அவன்கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். ஆனாலும் குழியில போடும்போது அமைதியா இருந்தான். ஆமென். குழியிலிருந்து எடுக்கும் போதும் அமைதியா இருந்தான், விற்கப்படும் போதும் அமைதியா இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. விபச்சாரத்திலே அமைதியா இருந்தான், சிறைச்சாலையிலும் அமைதியா இருந்தான். ஆமென். சிறைச்சாலையில ஒருத்தர தரிசனத்தை விலக்கி சொல்லும் போதும் கொஞ்சம் ஆசைப்பட்டான். என்ன தெரியுமா சொல்லிட்டான்? வசனம் சூப்பரா இருக்கும். நீ வெளியே போயிட்ட உடனே என்ன கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொன்னான். ஆனா ஹலோ, ஆனந்த சத்தியம் இது. நீங்க எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, நம்மளுக்கு எப்பயாச்சும் முடியாதப்போ அவன் செய்வான்னு சொல்லிட்டு அவன் கூட மறந்துருப்பான். ஆமென். திடன் கொள்ளுங்கள், உங்களை தெரிந்து கொண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களில உங்கள் தலைகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த தரிசனத்துல உறுதியா இருந்து அந்த வில் எப்படி சத்துருக்களை முறியடிக்கும்படியாக அவன்கிட்ட இருந்த வில்ல என்னன்னு தெரியுமா? ஏன்ச்சு அடிக்கிறது உதைக்கிறதுலாம் இல்ல, பொறுமை தான். சாந்த குணம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் மெய்ப்பராய் மாறினானா இஸ்ரவேலுக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். எதுல உறுதியா இருக்கிறோம்? முதல் காரியம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். 2வது காரியம் நம்பிக்கையில உறுதியா இருக்கும். 3வது காரியத்துல அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. எதற்கு அழைத்திருக்கிறார்? ஜனத்திற்காகவும் பட்டணத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக. எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆலயத்தில் கட்டுவதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் அழைக்கப்பட்டதில்லை உறுதியா இருந்தாங்க? பத்திமேயு குருடன் உறுதியா இருந்தனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாரு தெரிந்து கொள்வதில் உறுதியா இருந்தாரு? யோசேப்பு தெரிந்து கொள்வதில் உறுதியா இருந்தபடினாலே அந்த எகிப்து தேசத்திற்கே ராஜாவாய் மாறினான். ஹல்லேலூயா. ராஜாவா தான் அந்த இடத்துக்கு மட்டும் தான் போல, மற்றபடி எல்லா ஆர்டருமே அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதே போல நம்ம எப்படி திறன் கொள்ளணும், என்ன பண்ணணும் பாஸ்டர்? ஒரு 5 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். யூதா 1:20 வாசிங்க. யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமாக விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணணுமா? ஹலோ, சத்துருக்கள் மேற்கொள்ளும் போது, பிரச்சனைகள் பெருசா தோன்றும் போது, நான் ஏற்கனவே இதை நிறைய தடவை உங்களுக்கு இந்த வசனம் இல்லாம நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தோணுதோ அன்னைக்கெல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? முதல் காரியம் ஜெபம் பண்ணணும். 2வது காரியம் 1 கொரிந்தியர் 15:58 எடுத்து வாசி. 1 கொரிந்தியர் 15:58. பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் போதுமா? 2வது என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டம் வந்த உடனே சோர்ந்து போயிடக்கூடாது, போராட்டம் வந்த உடனே சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனம் வந்த உடனே சோர்ந்து போயிடக்கூடாது, ஆபத்து விபத்து வந்த உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் மேல திட நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்? அசையாமல் இருக்கணும். 3வது நீதிமொழிகள் 4:13 வாசிங்க. 3வது காரியம் 4:13. நீதிமொழிகள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதீங்க. போதுமா? 3வது காரியம் எதை பற்றிக்கொள்ளணும்? எப்படி பற்றிக்கொள்ளணும்? பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அவருக்கு என்ன வந்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது.
புத்திமதியை என்ன பண்ணணும்? கேட்டா நல்லது, கேட்கலன்னா உங்க இஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்திமதியை உறுதியை பற்றிக் கொள்ளணும். மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திருவசனத்தை சொல்ல துணியணுமா? போதுமா? நான்காவது காரியம் என்ன? அவருடைய வசனத்தை சொல்ல நம்ம துணியணும். அல்லேலூயா. எதை பேசினாலும் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு சொல்லுவதை காட்டிலும் இந்த வசனத்தை சொல்லி அவர்களை திட நம்பிக்கை உண்டு பண்ணணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நம்ம பேசுறது மற்றவங்கள நம்பிக்கையா இருக்கிறவங்கள கூட நம்பிக்கை உடைக்கிற மாதிரி பேசிடுறோம்ல. நீ போய் ஜெபம் பண்ண மட்டும் நந்துருமா? ஆமென். நீ போய் ஆண்டவர் தேட்ட நந்துருமா? காணிக்கை கொடுத்துட்டா நந்துருமா? நாங்க கொடுக்காத காணிக்கையா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம திருவசனத்தை சொல்லுகிறவர்களாய், ஆமென், மற்றவர்களுக்கு நம்ம திருவசனத்தை துணிந்து சொல்லணும். இதை செய்தாதான்டா, ஆமென், இதை பண்ணாதான், இதை நீ பண்றாத வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. எத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இதை சொல்லியிருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியலன்னு சொல்லட்டுமா? ஏன்னா அதன்படி நம்மளே நடக்கிறதில்லை. ஆமென். அதனால தான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை வசனமே நம்ம இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வசனத்தினாலே நீ இது மாறுற வரைக்கும் இது மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. திருவசனத்தை துணிந்து சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஐந்தாவது காரியம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உறுதியை இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் எப்படி போகக்கூடாதா? ஒரு சில பேர் வஞ்சகத்தோட பேசுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடேன், ஒரே நிமிஷம் வந்து சும்மா பேசிட்டு போயிடு. ஆமென். இல்ல கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஷோ மட்டும் பார்த்துட்டு போயிடு. ஆமென். இல்ல ஒரே ஒரு கிளாஸ் கொஞ்சோண்டு, கொஞ்சம் குச்சி பாரு, ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சுல, கொஞ்சம் குச்சி பாரு. ஆமென். இல்ல ஒரே ஒரு இந்த பாரு, பாதி நான் இழுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பாதி தான், நீ இழுத்து பாரு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வஞ்சகத்தில இழுப்புண்டு எங்க போயிடக்கூடாதா? நம்ம வழியிலிருந்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. 5 விதமான காரியங்கள் உறுதியா இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பற்றிக்கொள்ள என்ன பண்ணணும்? முதல் காரியம், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், இன்னும் சத்தமா சொல்லுங்க. 2வது காரியம், அசையாம இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்காதபடி, அசையாதபடி இருக்கணுமா? 3வது காரியம், புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளணும். 4வது காரியம், திருவசனத்தை மற்றவர்களுக்கு துணிஞ்சு சொல்ல ஆசைப்படணும். 5வது காரியம், வஞ்சகத்தில் இழுப்பொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இதனால என்ன நடக்கணும்? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார் மனம் பதறுவாங்க சொல்லுங்களேன்? தப்பு பண்றவங்க. வேற 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 என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களும் பதறதான் செய்வாங்க. ஆமென். யாரையும் நம்பாதவங்க பதறுவாங்க. ஆமென். அவங்க கிட்ட குத்தானா அவங்க ஏமாத்திரணும், இவங்க கிட்ட குத்தானா இவன் ஏமாத்திரணும். ஆமென். அவங்களுக்கு ஒரு பதட்டமாவே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்கள், தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதான நீங்கள் பதறுகிறவர்களை பார்த்து வாசிங்க, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், என் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். எப்படிலாம் பதிலளிக்கிறார்? 3 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிற முதல் காரியம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
நீங்கள் இப்படி உறுதியாக இருந்தா, இப்படிலாம் நீங்க உறுதியாக இருக்க பண்ணினா, என் தேவன் உங்களுக்காக நீதியை சரி கட்ட வருவார். என்னெல்லாம் நீதியை சரி கட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா 26:3 ஏசாயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற உண்மை உள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை எப்படி வைத்திருக்கிறாரா? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேன். குடும்பம் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. குடும்பம் எப்படி இருக்கும்? வெறும் சமாதானம் இல்லம்மா. வாட் இஸ் மீன் பை பூரணம்? ஃபுல்ஃபில்லோட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறை இருக்காது அந்த சமாதானத்துக்கு. ஆமென். சாப்பாடு இல்லைனாலும் சமாதானமா இருக்கும். ஆமென். ஏங்க 2 பேருமே சாப்பிடாம படுக்கலாம். ஆமென். ஏங்க 2 பேருமே பார்த்துக்கலாம். 2 பேருமே கடன் பிரச்சனையை பேசுவோம், ஃபேஸ் பண்ணுவோம். ஆமென். இது பூரண சமாதானத்துக்கு உண்டான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை சரி கட்டுகிற தேவன், நீங்கள் அவர் மேல உறுதியா இருக்கும்போது உங்களுக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பொறுத்திருக்கிறது சும்மாலாம் இல்லை ஆண்டவருக்குள்ளாக. பொறுமையா இருக்கிறதுலாம் சும்மா இல்லை ஆண்டவருக்குள்ளாக. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் கிரியைகளில தேவனுக்கு உறுதியை பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவே. ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். உள்ள கேப் இருக்கு. ஆனா என் தேவன் உங்களை உறுதியான ஆணியை அடிக்கிற இடத்துல அடித்து உங்களை எப்படி மாற்றாரா? உங்களை அந்த குடும்பத்திற்கே அந்த இடத்திற்கே மகிமையாய் மாற்றுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க உறுதியான ஆணியாய் இருக்கணும் விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அந்த ஆணி இறங்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உள்ள அர்த்தம் நிறையா இருக்குது. ஆமேன். ஆணி ஸ்ட்ராங்கான இதுல அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே இறங்கும். ஆமேன். அது வரையும் அந்த ஆணி பொறுக்கணும். ஆமேன். ஆணி பொறுக்கலைன்னா வளைஞ்சிச்சுன்னா வேற ஆணி தான் மாற்றுவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா பலாத பாடு ஆணியை போட்டு அடித்து அதை நீக்கி திரும்பி ஸ்ட்ரெயிட் ஆக்கி திரும்பி அதே அடி விடும். ஆமேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து விடும். ஆமேன். புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் அதே தான். உங்களை உறுதியான ஆணியை மாற்றுவதை போல உங்களை மகிமையாய் மாற்ற என் தேவன் விரும்புகிறார்னா ஒரு சில அடிகள் வாங்கணும். அடிகளை வாங்கி அவர் இடத்துல உறுதியாக இருக்கும்படியாக எந்த பக்கமும் சாயாம நேராக உள்ள போயிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. ஆமென். ஹலோ. லைட்டாக இந்த பக்கம் மாம்சத்தில் கொஞ்சம் சாஞ்சிட்டீங்கனாலும் உலகத்தில் கொஞ்சம் சாஞ்சிட்டீங்கனாலும் புடிங்கி எடுக்கப்பட்டு திரும்பியும் நீக்கப்பட்டு ஆமென் திரும்பியும் ஸ்ட்ரெயிட் ஆக்கி திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஆமென். எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆணி உறுதியாக இருக்கும்படியாக அப்படியாப்பட்ட மகிமையான ஸ்தானத்தில் என் தேவன் உங்களை வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரீகேப் பார்ப்போமா? இன்னைக்கு உண்டான தலைப்பு என்ன? திடன் கொள்ளணும். அப்பதான் நம்மளுடைய துக்கம். எதனால் அவரிடத்தில் திடன் கொள்ளணும்? அவர் பூமியை உறுதிப்படுத்தினார். இந்நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கிறதுனால அவர் மேலே நம்ம உறுதியாய் திடன் கொள்ளணும். ஹல்லேலூயா. எதில் திடன் கொள்ளணும்? விசுவாசத்தில் திடன் கொள்ளணும். எதில் திடன் கொள்ளணும்? ரெண்டாவது நம்பிக்கையில் திடன் கொள்ளணும். எதில் திடன் கொள்ளணும்? அழைப்புலையும் தெரிந்து கொள்ளுதலையும் திடன் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன் கொள்ள உறுதியாக இருக்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அசையாமல் இருக்கணும் தேவனுக்குள்ளாக. மூன்றாவது என்ன பண்ணணும்? புத்திமதியை காத்து நடக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நான்காவது என்ன பண்ணணும்? திருவசனத்தை துணிந்து சொல்லுகிறவர்களாய் மாறணும். ஐந்தாவது என்ன பண்ணணும்? வஞ்சகத்தில் இழுப்புண்டு வழி விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உறுதியாக இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் என் தேவன் உங்களுக்கு நீதியை சரி கட்ட வல்லவராயிருக்கிறார். அதன் நிமித்தம் உங்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு கிரியைக்கு தக்க பலன் உண்டாகும், உங்களுக்கு மகிமையாய் தேவன் வைக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2025 வருஷத்து 8ஆம் மாதத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள் வரைக்கும் உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மறைதடப்பட்ட மக்கள் மேல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. விசேஷமாய் இந்த ராத்திரி வேளையில் நடக்கிறதான அந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேகர் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கிருபை பாராட்டுகிறேன். அந்த சிறியோர் முதல் பெரியோர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நீ பேசின வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே உங்களை திடன் கொண்டு உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றி வைறாங்க. இந்த நிமித்தம் வருகிற மாதத்தில் பெரிய பெரிதான அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வீரா. அந்த ஒவ்வொரு பிள்ளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.